எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய 150வது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 149 நிகழ்ச்சிகளை நம்ம நடத்தியிருக்கோம். பல லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் இதுல பங்கெடுத்திருக்கிறாங்க. பல ஆயிரம் பேர் இதுல பேசி தங்களது கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சென்ற ஜூம் மீட்டிங்ல இந்த பொங்கல் பரிசு இதை பத்தி ஒரு அதிமுக தொண்டர் கருத்து சொன்னார். அதை எடுத்து என்னுடைய அந்த சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்திருந்தோம். நம்ம இந்த ஜூம் நிகழ்ச்சியை எல்லா அரசியல் முதலமைச்சர் உள்பட, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்பட அனைத்து அரசியல் கட்சியினரும், அனைத்து ஊடகங்களும் அதை பார்க்கிறாங்க. அப்ப அவர் அந்த சொன்ன கருத்து என்பதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு எங்கும் எதிரொலிச்சுட்டு இருக்கு. அவர் அதில் சொல்லியிருந்தார், இது மாதிரி அந்த பொங்கல் பரிசுல அந்த பொருட்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கு, தரம் குறைவாக இருக்கு என்ற கருத்தை சொல்லியிருந்தார். நம்ம அதுல பேசணும். அதன் பிறகுதான் மற்றவங்களுக்கு அது தெரிஞ்சது வெளியில. அப்ப பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகள்ல கூட அதை ஒரு விவாத பொருளாக எடுத்தாங்க. நானே அதுல பேசியிருந்தேன் நியூஸ் 7ல. அது எல்லோரும் சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்க. அதற்கு பிறகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே கூட சென்று ஒரு ரேஷன் ஷாப்ல அது சரியா இருக்கா என்பதை அவர் பார்த்தார். நிச்சயமா அதுல நடந்திருக்கிற தவறுகள் என்பது அந்த பை கூட கரும்பு இந்த ரெண்டும் சேர்த்து தான் ஒரு 21 பொருள் என்று சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பை பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல ரொம்ப கிழிஞ்சு கிடந்திருக்கு. இவர்கள் சொன்னபடி அந்த மஞ்ச பை இவர்கள் அறிவித்தார்கள் இல்லையா, அந்த நெகிழிக்கு பதிலாக அது ஒரு சரியான முறையில அந்த இது கொடுக்கப்படல. ரெண்டாவது அந்த கரும்பு என்பது சமூக வலைதளங்கள் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு அடி இருக்கும் ஒரு கரும்பு, அதை 33 ரூபா 34 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நிச்சயமா அந்த உணவுத்துறை அமைச்சர் அதில் ஊழல் குவித்திருப்பார். ஏன்னா உணவுத்துறை அமைச்சர் இல்லாம அந்த கரும்பு வாங்கின அந்த கான்ட்ராக்ட் முடிவு ஆயிருக்காரு. அதனால அதுல அவர் ஊழல் செய்வதற்கு வாய்ப்பு இருந்திருக்கு. பல இடங்கள்ல என்ன இருக்குன்னா, இந்த விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கு, அந்த முந்திரி பருப்பு இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அது அரசாங்கம் வாங்கவே இல்லையா, இல்ல அது கொடுக்கிற இடத்துல எடுத்தாங்களான்னு தெரியல. பெரும்பாலும் கொடுக்கிற இடத்துல அதை எடுத்திருப்பான். அந்த முந்திரி பாக்கெட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, கொடுக்கல. அதே போல அந்த குறுமிளகுன்னு, அதாவது விலை உயர்ந்த பொருட்களை அந்த பையில இருந்து வெளியில எடுத்துட்டாங்க. இது எல்லா இடத்துலயும் அப்படி நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலான இடங்கள்ல அது நடந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரை திமுக அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கு. ரெண்டாவது யாருமே அந்த வேஷ்டி சேலை கொடுக்கல. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அந்த பொங்கலுக்கு அம்மா அவர்கள் காலத்துல இருந்தே பொங்கலுக்கு அந்த வேஷ்டி சேலை கொடுப்பாங்க. அது பயனாளிகளுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுல நிறைய கூட்டுறவு சங்கங்களுக்கு, நெசவாளர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாகவே அது அமையும். சோ அதை பத்தி யாருமே பேசல, எந்த அரசியல் கட்சியும் பேசல. அது இவங்க கொடுக்காம விட்டுருக்காங்க. அடுத்து பொங்கல்ங்கிறது நம்ம ஏதோ சென்ற முறை எடப்பாடி பழனிசாமி அந்த தேர்தலை முன்னிட்டு 2500 ரூபாய் கொடுத்தார் அப்படிங்கிறது மட்டுமல்ல, அதற்கு முன்பே 2019, 20 அந்த காலகட்டத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த முறை திரு ஸ்டாலின் அவர்கள், ஏன்னா இவங்க ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க அந்த மாசம் குடும்ப தலைவிகள்னா யார் யாரு, ஒரு ரேஷன் அட்டைக்கு, ஏன்னா எல்லா ரேஷன் அட்டையிலையும் இந்த குடும்ப தலைவிகள் இருப்பாங்க. அப்ப அந்த 1000 ரூபாய குறைந்தபட்சம் இந்த பொங்கல் மாதத்திற்காவது கொடுத்திருந்தால் மக்களுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கும். சோ இந்த அளவுல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மிகப்பெரிய கெட்ட பேரை சம்பாதித்திருக்கு. நீங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ 2 துறை தான் இவங்களுக்கு வர்ற கெட்ட பேரு அதிகமா. ஒன்று இந்த உணவுத்துறை. இதுக்கு முன்னாடி கூட பார்த்திருப்பீங்க, கலைஞர் காலத்திலேயே 3 அமைச்சர்களை மாத்தினாங்க. அதாவது அதற்கப்புறம் அந்த வேறு 5 வருஷம் அந்த துறையில தாக்கு பிடிச்சிட்டாரு. ஆனா அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா அந்த உணவுத்துறைக்கு யாரெல்லாம் மந்திரியா வந்தாங்களோ அவங்க எல்லோருமே திமுகவுக்கு அதிக கெட்ட பேரை வாங்கி கொடுத்தாங்க. அதேதான் இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு துறை பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை. இன்றைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவிச்சார், யார் தவறு செய்தாலும், அவர்கள் திமுக காரர்களே இருந்தாலும் அது நாங்க நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் அப்படின்னு.
அது கூட நான் கேட்டிருப்பேன். அப்ப செந்தில் பாலாஜிக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம கட்சியை சார்ந்தவர் ஒருத்தர் எனக்கு ஒரு இது அனுப்பிச்சிருந்தார். அதாவது ஒரு நபர் வந்து உதயநிதி ஸ்டாலினோட பிஏன்னு சொல்லிட்டு பண மோசடியில் ஈடுபட்டிருக்காருன்னு. அதை பத்தி நான் பேசியிருந்தோம், சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்திருந்தோம். இப்பதான் எனக்கு அது செய்தி அனுப்பிச்சாங்க, அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று. அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கு அந்த பேசுறது அந்த நகைக்கடன். அந்த நகைக்கடனை கூட நம்ம இடத்துல என்கிட்ட ஒரு அதிமுக தொண்டர் தொலைபேசியில பேசியிருந்தார். அந்த கல்லு நகை அதுல வந்து அந்த கல்லோட சேர்த்துனா 5 பவுனுக்கு மேல இருக்கு. கல்லை கழிச்சுட்டு 5 பவுனுக்கு தான் கொடுத்துருக்காங்க கடன். ஆனா அதை தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த கல்லு சேர்ந்து இருக்குதுங்கிறதுல அது ஒரு பிரச்சனையை நம்ம பேசியிருந்தோம். அதே போல பார்த்தீங்கன்னா பயிர்க்கடனும் சேர்த்து வாங்கி இருக்கிறவங்களுக்கு அதை குறைக்க மாட்டேங்கிறாங்க. அது தனித்தனி கடனாக தான் வந்து இருக்கு. இதுக்கு அரசாங்க தரப்புல வந்து சொல்லக்கூடிய அந்த பதில் என்பது வந்து நிறைய மோசடிகள் நடந்திருக்கு. நீங்க யார் மோசடி செய்கிறாங்களோ அவங்க மேல வந்து நீங்க நடவடிக்கை எடுங்க. இப்ப நீங்க வந்து நம்ம உடம்புல கால் வலிக்குதுன்னா மொத்த உடம்பையா வெட்டிடுவாங்க, இல்ல காலை வெட்டிடுவாங்களா? எது எந்த யார் நபர் தவறு செய்திருக்கிறார்களோ அவர் மீது நீங்க நடவடிக்கை எடுங்க. அதுக்காக மொத்த திட்டத்தையே நீங்க வந்து செயல்படுத்தாம இருக்கிறதுங்கிறதும் நிறைய ஒரு 35 லட்சம் பேருக்கு இல்லைன்னு சொல்லி முதல் நாள் சொன்னார் சட்டமன்றத்துல புதன்கிழமை. அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 20 லட்சம் பேர் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடைப்பட்ட 14 லட்சம் பேர் யாரு? அது வந்து ஒரு சரிவர கொடுத்து யார் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீது நீங்க கடுமையான நடவடிக்கை எடுங்க. அவங்க வந்து முன்னாள் அமைச்சர்களா இருந்தாலும் சரி, எம்எல்ஏக்களா இருந்தாலும் சரி, அது எடப்பாடியா இருந்தாலும் சரி, நீங்க நல்லா நடவடிக்கை எடுங்க. ஆனால் மக்களுக்கு பயனாளிகளுக்கு வேண்டிய பலன் நிறுத்தப்படக்கூடாது. இது வந்து அந்த நகைக்கடன் பொறுத்த வரைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா அந்த நீட் விவகாரத்துல நிச்சயமாக நம்முடைய மாணவர்களது கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கு நீங்க சிபிஎஸ்இ படிக்கிற பையன்களுக்கு இருக்கிற அதே சாமர்த்தியமும் அறிவாற்றலும் அரசாங்க பள்ளிகள்ல படிக்கிற பையன்களுக்கு இருக்கு. அப்ப நம்ம அந்த அரசாங்க பள்ளிகள்ல இருக்கிற சிலபஸ் அந்த பாடத்திட்டத்தை உயர்த்துவதற்குரிய வேலையை நம்ம செய்யணுமே ஒழிய சும்மா இந்த நீட் இதே மாதிரி போக்கு காட்டிக்கிட்டு அதை உதயநிதி ஸ்டாலின் கூட தேர்தல் சமயத்துல பேசியிருப்பாரு. எங்களுக்கு தான் தெரியும் எப்படி நீட்ல விளக்கு பெறுவது என்கிற அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னாரு. நீங்க தேர்தல் முடிஞ்சு ஒரு வருடம் ஆச்சு, அந்த ரகசியம் என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியல. நீங்க குறைந்தபட்சம் வந்து அது ஒரு பக்கம் நீங்க போராடுங்க, வெற்றி பெற்றா வாழ்த்துக்கள். வெற்றி பெறுவதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை அதிமுகவும் வழங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மறுபுறம் நீங்கள் மாணவர்களுக்கு அந்த கல்வித்தரத்தை உயர்த்துகிற அந்த செயலை வந்து நீங்க செய்யணும். அடுத்து அந்த அம்மா கிளினிக் இதை சென்ற முறையே கூட நான் சொல்லியிருந்தேன். அதாவது பல பேர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீடு இருக்கிற பகுதியில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு ஷெட்ல 10க்கு 10 ஒரு 100 சதுரடியில ஒரு டாக்டர் உட்கார்ந்து இருப்பாரு. வெளியில அவருக்கு பிஏ நர்ஸ்ன்னு ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க கிட்ட தான் ஏதோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து போவாங்க. தலைவலி காய்ச்சல் ஒரு சின்ன பிரச்சனைகள்னா அங்கதான் போய் பார்த்து பார்ப்பாங்க. அதற்கு மேல அவங்க வந்து பிரைமரி ஹெல்த் சென்டருக்கோ இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கோ செல்வதுங்கிறது வந்து அது 2வது பட்சம் தான். அதனால நீங்க அம்மா கிளினிக் என்பதை மூடியது தவறு. அதுல கூட அந்த மா சுப்பிரமணியம் வந்து அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுகிற பொழுது சொல்லியிருப்பாரு. இதற்கு முன்பு அதிமுக காலத்துல அந்த விஜயபாஸ்கர் அமைச்சராக இருந்த பொழுது ஓராண்டுக்கு டெம்பரவரியானதான் நீங்க ஜியோ போட்டிருக்கீங்க, அது முடிஞ்சு போச்சு, அதனால மூடிட்டோம். இது ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருப்பார். ஏன் டெம்பரவரியா போட்டாங்கன்னா அன்றைக்கு கொரோனா இருந்தது, அதுக்காக போட்டாங்க. இப்ப ஏன் மூடக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம்? இப்பவும் கொரோனா இருக்கு, நீங்களே லாக்டவுன் போட்டிருக்கிறீங்க. அப்ப குறைந்தபட்சம் இந்த கொரோனாவுடைய தாக்கம் முடிகிற வரை நீங்க அதை வந்து இன்னொரு 2 ஆண்டுகளுக்காக அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த பெருந்தொற்று காலத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்கிருந்து கொரோனா ஒட்டிக்குதுங்கிறாங்க. பெரிய பெரிய பிரைவேட் நீங்க கூட்டம் சேரக்கூடாதுன்னு தானே சொல்றீங்க. இதுதானே அந்த மருத்துவ அறிஞர்கள் நிபுணர்கள் சொல்றது. அப்ப நீங்க அந்தந்த பகுதியில வந்து ஒரே ஒரு டாக்டர் ஒரே ஒரு நர்ஸ் ஒரு சின்ன இடத்துல இருந்தாங்கன்னா ஒரு பாதிக்கப்படுகிறவர்கள் அந்தந்த பகுதியில போய் பார்த்து அதற்கு தேவையான நடவடிக்கைகளை வந்து அவங்க எடுத்துக்கலாமே. அப்ப இந்த காலகட்டத்தில் இவர்கள் மூடுவது தவறு. அதை இவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அது போக அந்த இல்லம் தேடி மருத்துவம் அது இதெல்லாம் நீங்க விளம்பரத்துக்கு செய்யுங்க, இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம்.
இப்போதைக்கு நீங்க வந்து அந்த அம்மா மருத்துவ திட்டத்தை வந்து நீங்க வந்து மூடக்கூடாது. இது நிச்சயமா மக்களுக்கு பலனளிக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். பொதுவாக இந்த அரசாங்கத்துல பார்த்தீங்கன்னா, செயல்பாடுகள் என்பது 1 மடங்கு. அதாவது 25% விளம்பரம் என்பது 4 மடங்கு. அதை தாண்டி ஒரு 4 மடங்குக்கு வந்து செய்வதை காட்டிலும் அதிக விளம்பரம் செய்கிறாங்களே ஒழிய, அந்த நடைமுறையில இன்னும் இவர்கள் அந்த அரசாங்கத்தை நடத்துகிற விதத்துல நிறைய குளறுபடிகள், மக்கள் பாதிக்கிற நடவடிக்கைகள் இருக்கு. இதுதான் நம்ம இன்னைக்கு வந்து பேச போறோம். நீங்க அந்தந்த பகுதியில அல்லது உங்களுடைய கருத்துக்கள் இதை பகிர்ந்து கொள்ளலாம். பேச விரும்புறவங்க உங்க அந்த சிம்பல் இருக்கும் அந்த அப்படி அது போடலாம் அல்லது கை உயர்த்தலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்க பெயர் அதுல பதிவிட்டீங்கன்னா அந்த பெயர் சொல்லி அழைப்பதற்கு எனக்கு வந்து வசதியா இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில 65 பேர் பேசணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த 65 பேர்ல நம்ம 23 பேர் நான் இல்லாம என்னோட சேர்த்து 24 பேர் இதுல வந்து பேசியிருக்கோம். நல்ல கருத்துக்கள், ஆரோக்கியமான பல கருத்துக்கள் வந்து நம்ம விவாதிச்சிருக்கிறோம். இந்த வழியிலேயே நம்ம செயல்படுவோம். திரும்ப வருகிற புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கு, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 5:30 மணி, ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி இருக்கும். சென்ற கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பிச்சோம். பெரிய வரவேற்பு அதிமுக தொண்டர்கள் இடத்துல, தமிழ்நாட்டு பொதுமக்கள் இடத்துல எல்லா கட்சிக்காரங்களும் பாக்குறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களும் பாக்குறாரு. அதிமுகலேயே எல்லாரும் பாக்குறாங்க. எல்லா ஓபிஎஸ் பாக்குறாரு, இபிஎஸ் பாக்குறாரு, எல்லா முன்னாள் அமைச்சர்களும் பார்க்கிறாங்க. நம்முடைய நோக்கம் என்பது அதிமுகவை வலிமைப்படுத்துவது, மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்த்துவது, பிஜேபிக்கும் திமுகவுக்கும் மாற்றாக ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவாக்குறது. அதை நோக்கி நம்ம பயணிப்போம். அடுத்த நிகழ்ச்சிக்கு இன்னும் இது இப்ப நீங்க பேசுனதெல்லாம் என்னோட Facebookல லைவ்ல இருக்கும். ஒருவேளை இப்ப யாசின் இல்ல அவங்க அந்த அம்மா கலா நீங்க எல்லாம் பேசுனதும் அது இன்னும் யார் பேசுனவங்களுக்கு உங்க போர்ஷன் வேணும்னா என் பிஏட்ட சொன்னீங்கன்னா அதை கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்க சமூக வலைதளங்கள்ல நீங்க பகிர்ந்துக்கலாம். இன்னும் நிறைய பேர் அந்தந்த பகுதிகளில் இப்ப தஞ்சாவூர் பக்கம், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, இதுல சிவகங்கை நிறைய இதுல இருந்து எல்லாரும் பேசுனீங்க. அந்தந்த பகுதிகளில் இதை இன்னும் சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பகிர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் எல்லா அதிமுக தொண்டர்களையும் இதுல தேனியில ஆண்டிப்பட்டியில இருந்து அவர் கணேசன் ரொம்ப நல்லா பேசினாரு. அது மாதிரி எல்லாம் அந்த ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களது உணர்வை பிரதிபலிக்கிற தளமாக ஒரு அமைப்பாக நம்ம இதை வந்து கொண்டு வருவோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம்.